வெல்கம் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வைல்டு பீஸ்ட் மாஃபியா. போன பாட்டில் நீங்கள் அவன்கிட்ட மெதுவாக வேணான்னு சொல்லியிருப்பீங்க, பட் தயாங்கோ எதையுமே பேச விடாமல் அப்படியே உங்களை கிஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு இதுக்கு மேலே வாய் திறந்தால் இவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு டேப்லெட்லாம் சாப்பிட்டனால தலை வலிக்கிறது, அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தயாங் அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே தான் உட்காந்துருக்கான். அவனை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் பயந்தே போயிடுங்க. இவன் எங்கேயுமே போகலையாண்ணா, இங்கேயேவா உட்காந்துட்ருக்கான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்த்து நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது உங்களை அப்படியே பார்க்குறான். இப்போ தான் நீ எழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு பசிக்கும்ல, ஃபுட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட பேய்க்கு எப்பவும் போல் அவன் கால் பண்ணி உங்களுக்கு ஃபுட்டை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அதுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சு உட்காரலான்னு நினச்சி அவங்களோட அடிப்பட்ட கையை ஊனி எந்திரிச்சிடுறீங்க. அப்போது உங்களுக்கு லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது டக்குன்னு வந்து தயாங்க உங்களை பிடிச்சி நல்லா உட்கார வைக்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் இந்த சாயாவை இவன் என்ன பண்ணான் அப்படின்னு நினச்சிட்டு, அது வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லும் போதே பிஏ வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டோடு வரான். ஆனால் பார்த்துட்டு நீங்கள் அமைதியாகிடுங்க. அவனும் கொண்டு வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் ஃபுட்டை கொடுத்துட்டு வெளியில் போயிடுறான். இப்போது நீங்கள் மறுபடியும் ஏதோ ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தயாங்கோ பேசாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுட்டை எடுத்து தரான். வேறு ஒன்றும் இல்லை, சேலடும் வெஜ்ஜு சூப்பும். அதை பார்த்ததுமே உங்களுக்கு கடுப்பாகுது. இது என்னடா இது, ஆடு மாடு சாப்பிட்ற இலத்தலையெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வெஜ்ஜு வேணாம் நான்வெஜ் அப்படின்னு. உனக்கு அடிபட்டுருக்கு, டேப்லெட் சாப்பிட்ணும், ஸோ வெஜிடேரியன் தான் பெஸ்ட், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அட ஏன்டா இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த சாயா சனியனால் வந்தது அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு திரும்ப உங்களுக்கு அவ ஞாபகம். ஐயோ அம்மா நீங்கள் சாயாவை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு, சாப்பிடும் போது பேசுகிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அது இல்லை, எப்படியும் லோக்கலாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் அவளை அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. அவன் அவங்கள அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்க்கும். ஐயோ வாயை மூடிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. இப்படியே சாப்பிட்டு முடிச்சதும் டேப்லெட்லாம் அவனே எடுத்துறான். எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்க. அப்படியே நீங்கள் இன்னும் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அவங்க பக்கம் திரும்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டேன், அதுக்கு இன்னும் ஆன்சர் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 1000 தடவை கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லலாம். அதான் நீ ஆன்சரே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உன்னை சும்மா பார்க்கணும் தொடணும்னு நினச்சாலே அவங்கள தூக்கிடுவேன் நான். இவ என்னன்னு பண்ணியிருக்கா, அப்போது நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டு, அதுக்கு உனக்கு அவளை பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு பிடிக்காதுன்னெலாம் யாரும் கிடையாது, அப்படியே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறனாலும் நான் அவங்கள விட்டு விலகிடுவேன். அப்புறம் என்னை அவள் அடித்தானா, நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திருப்பி அடிப்பேன். அவ்வளோதான் என்னோடய லெவல் ஆஃப் ரிவெஞ்செல்லாம். உங்கள் லெவலுக்கெல்லாம் நான் கிடையாதுப்பா. அவளை என்ன தான் பண்ணீங்க, எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும் போது அவன் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன பயந்துட்டியா, உன் மேலே துரும்பு பட்டால் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். அவள் பண்ண வேலைக்கு அவளை நான் மட்டும் நேரடியாக ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் அவளை நீ இந்த ஹாஸ்பிட்டல் மார்ச்சுவரியில் தான் பார்த்துருப்ப அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு இன்னும் பீதியாகிடுது. எது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ரொம்பலாம் பயப்படாத, நீ வேணான்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணனால உனக்காக மட்டும் அவளை லைட்டாக என் பாடி கார்ட்ஸ்கிட்ட ஹேண்டில் பண்ண சொன்னேன். ஒன்றும் இல்லை, நீ பயப்படுற அளவுக்கெல்லாம். அவள் டச் பண்ணது உன்னை, வேறு யாராக இருந்தால் கூட நான் விட்டுருப்பேன். நீ என்னோடய ப்ராப்பர்ட்டி, நீ உன்னை டச் பண்ணுறது என்னை டச் பண்ணுற மாதிரி. நான் ஒன்றும் சாதாரணமான பீஸ்ட் இல்லை, வைல்டு பீஸ்ட். உன்னை அவள் எப்படி தள்ளிவிட்டு கையிலையும் மண்டையிலையும் அடிப்படை வச்சா அதே மாதிரி தான்
கார் மூவிங்கில் இருக்கும்போது உள்ளேந்து அவளையும் பிடிச்சி தள்ளிவிட சொல்லியிருக்கேன். சேம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் அதிகமாக அவளுக்கும் தலையில் கட்டு கையில் கட்டு, அவ்வளோதான், நீ ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹே யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கோ யாரா நீ, உனக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம், என் மேலே ஒரு துரும்புப்பட்டா அவங்கள நீ வேரோடு அழிச்சிருவியா? இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு பயமாக இருக்கே. ஆனால் இதெல்லாம் நான் உன் ஒய்ஃபுங்கிறதுக்காக செய்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாத. கண்டிப்பாக நான் சிரிச்சிடுவேன். பிகாஸ் அந்த மேரேஜே நான் இன்னும் ஆக்செப்ட் பண்ணல. அதை விட கொடுமை, அந்த மேரேஜே ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன தான் இவர் சொன்னாலும் நம்மளும் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் இந்நேரம் இந்த மார்ச்சுவரிலேயோ இல்லை ஐசியூலேயோ தான் இருந்திருப்போம். அது வேணால் உண்மை தான். ஆனால் அதுக்குன்னு சாயாவுக்கு இவ்வளோ பெரிய தண்டனைலாம் ஒவ்வொருத்தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் நீங்கள் டேப்லெட்லாம் சாப்பிட்டனால உங்களுக்கு அப்படியே தூக்கமும் வந்துடுது. அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல் இருக்குது. அப்போ அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, பக்கத்து பெட்டில் தயாங் படுத்துட்ருக்கான். அவனை பார்த்தது உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிற மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டு, இவர் என்ன தான் நினச்சிட்ருக்காரு? ஒரு மாஃபியா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் இங்கே வந்து இப்படி படுத்துட்ருக்காரு. இவர் வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டாரா? எனக்கு 24 மணி நேரமும் செக்யூரிட்டி வேலை பார்க்க போகிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது கண்ணை மூடி தான் இருக்குது. பட் தயாங்கோ, இப்படியே இன்னும் எவ்வளோ நேரம் தான் என்னையே பார்த்துட்ருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அது அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்க. டக்குன்னு மின்னல் வேகத்தில் பக்கத்தில் வந்து உங்களை அப்படியே கையில் தூக்கிட்டு பாத்ரூம் சைட் கொண்டு போய் விடுறான். நீங்களோ ஒன்றுமே புரியாமல் ஆச்சரியமாக அவனையே பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கு அப்படி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சும் கூட கொஷின் பண்ணுறான். நீங்களோ நான் பாத்ரூம் போகதான் எழுந்திரிச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்புறம் நைட்டில் எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களும் இது சரி இவன்ட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்க உள்ளே போகிறீங்க. பாத்ரூம் லாக்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமா? நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் டமார்னு வேணுக்கினே நல்லா சவுண்டாகவே லாக் போடுறீங்க. இவளை அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்களோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. தலையிலையும் கையிலையும் தான் காயம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எனக்கு தலையிலையும் கையிலையும் தான் காயம், இவன் என்னமோ எனக்கு கால் வராமல் இருக்க மாதிரி தூக்கிட்டு தான் வரான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே கதவை ஓப்பன் பண்ணால் அவன் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர்ந்து போகிறீங்க. அவன் மறுபடியும் உங்களை இழுத்து அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். உங்களுக்கோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வாய்ஸே வராமல் கேட்குறீங்க. பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறான். இல்லை அப்படின்னு உங்களோட நெக்கில் அவனோட மவுத் இருக்குது. அவனோட நோஸ்லேருந்து வர அப்படியே அவன் மூச்சு காற்று உங்கள் மேலே ஹீட்டாக உங்களால் முடியல. அவன் கை உங்கள் ஹிப்பில் இருக்குது. அப்படியே ஊர்வலம் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. தயாங் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ இல்லாமல் என்னால் தூங்க முடியல. அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் உன்னை கேர் பண்ணால் நீ நம்ம டீலிங்கை கேன்சல் பண்ணிடுவேன் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனையே முழிச்சு இப்படியே திருத்துன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே ரொம்ப கூலாக, ஏண்டி தூங்க தானே போகிற, இப்போ இதுக்கு போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட கன்னத்தை உங்கள் கன்னத்தோடு உரசி அந்த ஈரத்தெல்லாம் துடைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பக்கம் கன்னத்தை அப்படியே துடைக்கிறான். உங்களுக்கு கோவமாக வருது. இப்படி கண்ணை இறுக்கி மூடி கண்ணத்தை வந்து தயவு செய்து என்னை வச்சு தள்ளி இருங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் டைம் கேட்டிருக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹே என்னடி இப்படிலாம் பண்ணால் ஒரு பொண்டாட்டியாக ஃபீல் பண்ணடி. அதை விட்டுட்டு என்னெல்லாம் நான் கண் இமைச்சா போதும் என் கூட அப்படி இப்படி இருக்க பல பேர் காத்துட்ருக்காங்கடி. ஆனால் நீ என்னடானா அப்படின்னு சொல்கிறான். பட் அவன் சொன்ன ஃபீலிங்ஸை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ சொல்கிற மாதிரி நீ பண்ணுறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணும், ஃபீல் பண்ணணும் அப்படின்னா தான் நீ தான் சொன்னியே, அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, போய் அவங்களோட ஃபீல் பண்ணு, ரொமான்ஸ் பண்ணு, என்னையே நான் டார்ச்சர் பண்ணுற, எனக்கு தான் உன்னை பிடிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும்
அதே தான் நானும் சொல்கிறேன். எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கவே இல்லையே, உன்னை தான் பிடிச்சிருக்கு. அதுவும் உன்னோட எல்லாத்தையும் என்னத்த சொல்கிறேன்னு தெரியல அப்படின்னு அவங்க காதுகிட்ட வந்து ஹஸ்கி வாய்ஸில் உன்னோட மேலே கீழே அப்படின்லாம் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து அவனை அடிக்க போகிறீங்க. அதான் ஈஸியாக தள்ளி விட்டுட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு உங்களையே அப்படியே பார்த்துட்ருக்கான். உங்கள் லிப்ஸ் கிட்டே குனிறான். உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே லைட்டாக ஒரு கிஸ் மட்டும் பண்ணிவிட்டு சரி நேராக ஒழுங்கா படு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க? நீ நேராக படுத்தா இப்போ என்னை பார்த்து ரசிக்கிறதுக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் ஒழுங்கா படுறி. நான் ரசிக்கணும்னு நினச்சா நமக்குள்ளே கேப்பே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போய் அவனோட பெட்டில் படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே சரியான இம்சை. இந்த கில்லி படத்தில் வர முத்துப்பாண்டி மாதிரி லவ் யூ செல்லன்னு அவன் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இவன் என்னை படுத்தி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனையும் முறைச்சி பார்த்துட்டு ஒரு வழியாக அப்படியே தூங்கிடுறீங்க. அப்போது விடிய கூட இல்லை, அதுக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி இருக்கும் உங்கள் ரூம்குள்ளே. அப்போது டக்குன்னு தயாங்க எழுந்திரிச்சு பார்க்குறான். வேறு யாரும் இல்லை, அவனோட பிஏ தான். சாரி சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை தூங்கிட்டு இருக்கா, வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா பெட்ஷீட் பொத்தி விட்டுட்டு வெளியில் போகிறான். நான் கேட்டது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் ஒரு லேப்டாப் எடுத்து கையில் கொடுத்து அதில் உங்கள் காலேஜுக்கு வெளியில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை தான் காட்டுறான். அதில் சாயா நீங்கள் பேசினது சண்டை போட்டதெல்லாம் இருக்குது. பட் அது சிசிடிவிங்கிறனால பேசினெல்லாம் தெரில. பட் உங்கள்கிட்ட அவள் கோவமாக பேசுகிற ரியாக்ஷன்லாம் பார்க்குறான். அவள் மூஞ்சில் தெரிஞ்ச அந்த கோவம், அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு நான் கொடுத்த தண்டனைலாம் ரொம்பவுமே கம்மி தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி நம்ம தயாங் தண்டனை கொடுத்த பர்சன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்களும் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் தலையில் ஒரு கட்டு கையில் ஒரு கட்டுன்னு உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சோ எக்ஸாக்ட் அதே மாதிரி அவளுக்கும் அடிபட்டு சேம். ஆனால் அதில் உங்களுக்கு கொஞ்சமாக தான் காயம், ஆனால் அவளுக்கோ பல மடங்கு காயம் இருக்குது. அப்படியே உட்காந்துட்ருக்கா. அவளோட அப்பா சாரி உங்களோட அப்பா அவகிட்ட யார் அவனை இந்த மாதிரி பண்ணது சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. அப்படின்னு நீங்கள் வாயே திறக்காமல் இருக்காவ. அப்போ டாக்டரோ இங்கே பாருங்க சார், நாங்களும் பல தடவை கேட்டோம், உங்கள் பொண்ணு யார் என்ன பண்ணாங்க எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, தானாக தான் கீழே விழுந்தா சொல்கிறாங்க. ஆனால் இந்த காயத்தெல்லாம் பார்த்தா தானாக விழுந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. பட் நாங்கள் வந்துட்டு ஆஸ் அ ஃபேமிலி டாக்டராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் ஃபர்தராக அவங்க வந்துட்டு நம்ம லேப் டெக்னீஷியன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் எப்படி என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் அப்பாவோ சரி டாக்டர் எல்லாமே பார்த்து பண்ணுங்க, ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போது உள்ளே வந்து அவங்க சித்தியோ உங்கள் சாயா கிட்டே போய் என்கிட்டயாவது சொல்லுடி, அம்மா எப்போவும் உன் பக்கம் தானடா இருப்பேன் கண்ணா, அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, உன்னை யாரா இப்படி பண்ணது, ஆக்சுவலி எனக்கு நீ என்கிட்ட சொல்லிட்டு போனது அந்த ஹீராவை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு, அப்போனா உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவள் தானா, அவள் தான் உன்னை இந்த மாதிரி அடித்தாளா, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவளோ மம்மி அது வந்து அப்படி சொல்ல வரா, யாருன்னு சொல்லு, யாராக இருந்தாலும் இந்த மம்மி இருக்க உனக்கு, நான் எப்பவும் கூட சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு. அப்போது அது அந்த கிம் தயாங் வைல்டு பீஸ் மாஃபியா அப்படின்னு சொன்னால் கூட என் கூட இருப்பீங்களா மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்களுக்கும் இங்கே கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. எது அவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த ரியா பிள்ளைல அவளோ அப்படியே அவள் காலையில் ஏர் ப்ரீத் பண்ணிவிட்டு தோட்டத்தில் நின்றுட்டுருக்கா. அப்போ அவளோட மெய்டு ஒருத்தாங்க அவளுக்கு போய் ஃபுட்டுக்கு சாப்பிட வர சொல்லி கூப்பிட்டு ஃபுட்டு வச்சிட்ருக்கா. அப்போ அவளோ சாப்பிட்டுட்ருக்கா. அப்போது அந்த மெய்டு மேம் உங்ககிட்ட அப்படி சொல்லி அப்படியே லைட்டாக ஆரம்பிக்கிறா. ரியாவோ என்ன சொல்லு அப்படி சொல்கிறா. அது எஸ்டர்டே நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்படின்னு. ஏன் என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு. அது வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், ஆனால் அங்கே நான் பார்த்தது அப்படின்னு சொல்கிறா. என்ன அப்படி பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும். அது வந்து அந்த ஹீராவில் அதான் நம்ம தயாங் சாரோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னதும் இந்த ரியா அப்படியே தீயாக மறைக்கிறா. இவங்க எதுக்கு இப்போ நம்மளை இந்த மாதிரி மறைக்கிறாங்க, அவளுக்கு என்ன செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அவங்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க,
ஓ அப்போ சீரியஸாக இருக்கா, இழுத்துட்ருக்கா, அப்போ சீக்கிரம் செத்துருவான்னு சொல்லு அப்படின்னு. அட அது இல்லை மேடம், அவங்களுக்கு சாதாரண அடிதான். சாதாரண அடிதானா அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் மேடம். சரி இப்போ என்ன அவள் கதையெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லை மேடம், அவங்களுக்கு சாதாரண அடிபட்டிருக்கு. அவங்களோட சிஸ்டர் தான் கொண்டு வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்லே சேர்த்துருக்காங்க. ஆனால் தயாங் சார் வந்ததுக்கப்புறம் அவங்க சிஸ்டருக்கே தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்னது இது, ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு தண்டனை கொடுத்தானா, புரியலையே அப்படின்னு. அதான் மேடம் எனக்கும் புரியலன்னு விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சது, அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே அவள் சிஸ்டராமா. சாதாரணமாக கொஞ்சம் அடிபட்டதுக்கே அவள் சிஸ்டர் இத்தனைக்கும் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தோம் அவளை பழி வாங்கணும்னு தயாங் சார் அவளுக்கு இதே மாதிரி டபுள் மடங்காக பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஆளை வச்சு அடிச்சிருக்காரு. ஆனால் அப்படின்னு சொல்லி அவ சாரா இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு. இல்லை, அந்த பொண்ணை அவர் டைவர்ஸ் பண்ணலாம் வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு அவங்கள மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க மெண்டு முழுங்கும் போதே ரியாவுக்கோ செம்மையாக கடுப்பாகுது. ஷட்டாப், போது நிறுத்து. அவன் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை பேர் வேணாலும் அவன் பின்னாடி சுற்றட்டும். ஆனால் அவனோட பொண்டாட்டியா நான் மட்டும்தான் இருப்பேன். இந்த ஹீராவா அவள் எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் அவங்கள பற்றி சதி திட்டம் பின்னாடி தீட்டிகிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாது நீங்களோ ஹாஸ்பிட்டலை வெறிக்க பார்த்துட்டு ஐயோ இங்கே இருக்கவே ஒரே போரிங்காகவும் கடுப்பாகவும் இருக்குது. இந்த தயாங்க இருக்கானே பீஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறதே உனக்கு வேலையாக வச்சுருக்கான். அதான் எனக்கு ஒன்றும் இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு டாக்டரே சொல்லிட்டாங்களே. இவன் என்னமோ இருக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் வீட்டில் வந்து மட்டும் என்னடா வேலையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கடுப்பாயிட்ருக்கீங்க. என் அப்பா கூட எனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சா இந்தளவுக்கு கூடவே இருந்தெல்லாம் பார்த்துக்கவே மாட்டாருடா, நீ ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கே முறைச்சிட்ருக்கீங்க. தயாங்க உங்களை பார்க்கவே இல்லை, இருந்தாலும் நீங்கள் அவனை முறைக்கிறது நல்லாவே தெரிஞ்சு என்ன லுக்கு கொன்ன நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறீங்க, திரும்பி உட்காந்துக்கிறீங்க. அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது, அதை எடுத்து பேசுறதுக்காக வெளியில் போயிடுறான். நீங்கள் அப்பாடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேகை எடுத்து அதை நோண்டி உங்களோட மொபைல் எடுக்கிறீங்க. அப்பாடா இதிலையாச்சும் கேம் விளையாடலாம், இப்போ தான் வெளியே போயிருக்கான், கொஞ்சம் நேரமாவது விளையாண்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லை இந்த 4 செவத்துக்குள்ளேயே ஊற்று பார்த்து நமக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கரெக்டாக ஆன் பண்ணும்போது கதவை திறந்து யாரோ வராங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட ஃபோனை தலைவாணி கடையில் வச்சுட்டு பயந்து போய் பார்க்குறீங்க. தயாங்கில் வந்ததோ எரிக். அவனை பார்த்தது உங்களுக்கு செம்ம காண்டாகுது. இந்த லூஸ் எதுக்கு இப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனெல்லாம் பேசவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க இங்கே வெளியில் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் என்ன நல்லா இருக்கியா, ஆமாம் ஜூஸ் குடிக்கிற போல், என்ன ஜூஸ் உப்பு போட்டதா இல்லை சர்க்கரை போட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி தான் நான் கேள்வியே படுறேன். அதாவது உங்களை மாதிரி அதி புத்திசாலிங்க தான் உப்பு போட்டுலாம் ஜூஸ் குடிப்பாங்க, நான் நார்மலாக தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தலை வலிக்குது, உங்கள் கிட்டலாம் பேச முடியாது, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அட்டென்ஷன் கேதரிங் பண்ணுறீங்க என்கிட்டேருந்து அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், இவர் பெரிய மன்மதன், இவர்கிட்டேருந்து அட்டென்ஷன் ஷீக் பண்ணுறாங்க. என்னை கட்டினவங்கிட்டேயே நான் அதெல்லாம் பண்ணது கிடையாது, இந்த லூஸு வேறு பூமர் மாதிரி வந்து பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக தயாங்குள்ளே வந்துடுறான். என்ன எரிக் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி, அது உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசலாம், நானே கால் பண்ணுறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எரிக் அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்களும் பா சைத்தான் தொல்லை ஒழிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தயாங்க அப்படியே உங்கள் பக்கம் திரும்புகிறான். போயிட்டானா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அவன் போயிட்டான், உனக்கு என்ன அங்கே பார்வை அப்படிங்கிறான். இவன் வேறு உங்கள் ஃப்ரெண்டு தானே வந்தார், ஸோ போயிட்டாரான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிங்க. அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற அளவுக்கு யாரும் இங்கே கிடையாது, என் கூட யாராலையும் ஃப்ரெண்டாக இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அது சரி, உன்னெல்லாம் எந்த டிசைன்லடா இந்த கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், அவன் உங்ககிட்ட வந்து என்ன கேட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் பிஎம், அவன் சிஎம், 2 பேரும் அப்படியே இந்திய பொருளாதாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டீங்க. அட ஏங்க நீங்கள் வேறு, உங்களை தான் எங்கன்னு கேட்டான், நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிங்க.
ஓ அப்படின்னு சொல்கிறான். இப்படியே அங்கே உங்களுக்கு இன்னொரு 3 days கழிச்சு அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்ததும் நீங்கள் அதான் இப்போ நான் நல்லா ஆயிட்டேன்ல, நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. டேப்லெட் முடிகிற வரை போகக்கூடாது, இன்னொரு 2 days தானே அப்படின்னு சொல்கிறான். எனக்கு போரிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பேசாமல் இரு, டேப்லெட் முடிகிற வரைக்கும் அனுப்ப மாட்டேன், ஓவராக பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஓகே ஓகே நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே நான் சொல்கிறத செய்கிறது மட்டும்தான் உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான் ஆஃபீஸ்க்கு. டூ இரிட்டேட்டிங் ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த லூஸு ஸ்வீட்டி என்ன பண்ணி பார்ப்போம், ஒரு ஃபோன் கால் பண்ணுறாளா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கால் பண்ணுறீங்க. ஸ்வீட்டி தான். எப்படி இருக்கா, என்னடி நீ இன்றைக்கும் காலேஜ் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எங்கடி இந்த ஹிட்லர் விட்டால் தானே நான் வரத்துக்கு, இன்னும் 3 நாளைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான்டி. இன்னும் 3 நாளா? ஆமாடி அப்படின்னு நீங்கள் சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. சரி சரி, ஆமாம் நீ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே சாதாரணமான அடி தான், பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் இவர் தான் ரொம்பவுமே என்னை தாங்குறவராச்சே, அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாரா, இங்கே என் பேச்செல்லாம் எடுபடுமாடி, அவர் சொல்கிறது தான் நான் கேட்டாகணும், அவர் ஆர்டர் போடுவார், நாங்கள் அதை கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஆமாம் உனக்கு அவ்வளோ பாசமாக என் மேலே, அவ்வளோ பாயாசம் இருந்தால் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு கிளம்பி வரலாம்ல, நீ தான் இங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. ஏண்டி அம்மா நீ நல்லா இருக்கியான்னு இன்னும் நல்லா விசாரிக்கலான்னு பார்த்தா கடைசியில் அங்கே ஒரு குழி தோண்டி வை, அதில் என்னை போட்டு போதைக்கிட்டு இன்னும் நல்லா விசாரிக்கலான்னு பார்த்தா என்னை போட்டு தள்ளுறதுக்கு கொடுக்குறாப்பார் ஐடியா, ஃபோனை வேடியம்மா நீ எப்போ காலேஜ் வரையும் வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. நீங்களும் சிரிச்சிட்டு பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு, வாய் மட்டும்தான் இங்கே நமக்கு மட்டும்தான் கட்ஸ் அதிகம், நம்மள மாதிரிலாம் யாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, சரி டிவியாச்சும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிவியை ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் மொபைலுக்கு கால் வருது. இந்த ஸ்வீட்டி லூஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருன்னு கூட பார்க்காம அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பக்கம் கேட்ட வாய்ஸை வச்சு அப்படியே துள்ளி குதிச்சு எழுந்திரிச்சுக்காரீங்க. அப்படி யாரோட வாய்ஸு, வேற யார், நம்ம ஃபிலிக்ஸ் தான். நீங்களும் இங்கே செம்ம ஹாப்பியாக ஹலோ ஃபிலிக்ஸ் சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. அவனும் ஹலோ ஹீரா நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னு, எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னங்க உங்களுக்கு இப்போ தான் ஏதோ ஆக்சிடெண்ட்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். ஓ அதுக்குள்ளே நியூஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, என்னாச்சு எப்படி அப்படின்னு கேட்குறான். அது தெரியாமல் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வந்த காரை கவனிக்கலை, அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ உங்களுக்கு இதே வேலையாக போச்சா அப்படின்னு சொல்கிறான். பிகாஸ் நீங்களும் அவனும் கூட இதே மாதிரி தான், அவனோட கான்செப்ட் முடிச்சுட்டு அவன் வெளியே வரும்போது கரெக்டாக நீங்கள் அவன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணுன்னு கார் ஆப்போசிட்டில் வர்றதை கூட பார்க்காம குறுக்க போயிருப்பீங்க. அப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அவனும் காப்பாற்றியிருப்பான். ஸோ 2 பேரும் அப்போ தான் மீட் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு அவன் மேலே ஒரு க்ரஷ்ஷே ஆரம்பமாயிருக்கும். அதை நினச்சி பார்க்குறீங்க. அப்போ அப்படியே சிரிக்கிறீங்க. அவனும் என்ன நான் என்ன காமெடியாக பண்ணிகிட்ருக்கேன், சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நம்ம 2 பேரும் மீட் பண்ணால் ஃபஸ்ட்டு மீட், அது ஞாபகம் வந்துச்சு அதான் அப்படின்னு. ஆமாம் நான் கூட அதே தான் நினச்சேன் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டதும், ஆமாம் எப்போவுமே உங்களுக்கு எப்படிங்க அது உங்களை நோக்கி வர அவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் கண்ணுக்கு தெரியாமல் போகுது, உங்களுக்கு ஐ திங்க் கண்ணில் எதுவும் ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லி நம்ம வேணால் ஐ டாக்டர் யாராவது போய் பார்க்கலாமா, அண்ணனுக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் என்னப்பா பொசுக்குன்னு எனக்கு குருடின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிற அட பாவத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் இல்லை நான் ஏதோ ஒரு நினைப்பில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்துங்க எப்போவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க, உங்களோட நினைப்பு உங்களை நோக்கி மட்டும் இருக்குதா பார்த்தாது, சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறான். ஓகே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே உடம்பு பார்த்துக்குங்க, டேக் ரெஸ்ட், டேப்லெட் எடுங்க, ரொம்பலாம் ஃபோன் டிவிலாம் பார்க்காதீங்க, வலி வந்தால் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை கேர் பண்ணி ரொம்பவுமே அப்படியே கேரிங்காக பேசுகிறான். இவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் அவனோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு, இவன் கூட நம்மளால் எவ்வளோ ஈஸியாக பேச முடியுது, மிங்கிளாக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் அவன் கூட எவ்வளோ நேரம் தான் பேச முடியும் அப்படின்ட்டு, சரி ஓகே அப்படின்னு ஃபோன் கால் கட் பண்ணிட்டு, இவன் கூட பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது,
ஆனால் நம்மளால் பேச தான் முடியல. ஆனால் இங்கே ஒரு ஹிட்லர் இருக்கே, அவர் நேரம் கால் பண்ணியிருந்தா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். ஆனால் நமக்கு தான் பேசவே தோண மாட்டேது. ஓகே சரி அப்படின்னு சொல்லி இந்நேரம் கால் கட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். என்ன வாழ்க்கைடா, நம்ம வர வர ஒரு ரோபோ மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ணிட்டு இப்படியே அன்றைக்கி டேவை முடிஞ்ச அளவுக்கு உருட்டி ஸ்கிப் பண்ணுறீங்க. அப்புறம் நைட் டின்னெல்லாம் முடிச்சுட்டு போய் ரூமில் படுக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்களும் உருண்டு பிறண்டு இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்படியே கேம் விளையாட அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே டைமே பார்க்கல. அப்போது மிட் நைட் இருக்கும். ஏதோ யாரோ ரூம் சைட் வர்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. டக் டக் அப்படின்னு சவுண்ட் கேட்கும் போதே நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிடுங்க. ஓ, ஹிட்லர் வந்துட்டான்டோய். ஐயோ, மணி ஆயிடுச்சா? இப்போ வேறு இதை கவனிக்காமா? ஐயோ, இதை பார்த்தா அவ்வளோதான். இப்போ இதுக்கு வேறு உட்காந்துட்டு லவ் டார்ச்சர் பண்ணுவானே இந்த முத்துப்பாண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை தூக்கி டபக்குன்னு அவங்க பெட்டுக்கு அடியில் வச்சுட்டு அப்படியே குப்பரை அடைச்சி படுத்துக்கிறீங்க. நல்ல பல மாதிரி பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு. அப்போது உள்ளே வந்த தயாங்கோ அப்படியே நின்று பார்க்குறான். பார்த்துட்டு லைட்டை ஆன் பண்ணி பார்க்குறான். லைட்டை போட்டதுமே நீங்கள் சத்தம் இல்லாமல் கண்ணை மூடிட்டு படுத்துக்கிறீங்க. அவனும் லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறான். நீங்களும் அப்பாடா போயிட்டான்டா, எப்பா இவன் டார்ச்சர் தாங்க முடியலடா, எப்போ வரான் எப்போ போகிறான்னு தெரிய மாட்டேங்குது, டபக்குன்னு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்ட ஃபோனை எடுத்து அப்படியே ஆன் பண்ணுறீங்க. பண்ணால் கதவு பக்கத்தில் கையை கட்டிட்டு அப்படியே நின்று உங்களே பார்த்துட்ருக்கான். தயாங்க தான், வேறு யார்? அந்த உருவத்தை பார்த்ததும் நீங்கள் பயந்து போய் ஏன்னு கத்துறீங்க. ஏய் என்ன ஃப்ராடு, நீ இன்னும் தூங்கலை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து இல்லை, யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு ரூம்லன்னு லைட் ஆன் பண்ண தான் ஃபோன் எடுத்து அப்படி சொல்லி. எது நீ வந்துட்டு சவுண்ட் கேட்டு தான் முழிச்ச, இதை நான் நம்பணும், நீ தூங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குப்பரடிச்சு படுத்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. இப்போ ஒழுங்கா நீயா எழுந்திரிச்சு நம்ம ரூமுக்கு வரியா இல்லை நான் தூக்கிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் தூங்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது சடனாக உங்களை அப்படியே திருப்பி அவங்க மேலே அப்படியே படுத்துடுறான். நீங்கள் பயந்து போய் அங்கே என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் எழுந்து போங்க, நான் தூங்கணும், எனக்கு தூக்கம் வருது. அப்போது இவ்வளோ நேரம் நீ கேம் தானே விளையாண்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் இல்லையே, நான் டைம் பார்க்க தான் ஃபோன் எடுத்தேன் அப்படிங்கிறீங்க. டக்குன்னு உங்கள் கையில் உள்ள ஃபோனை போடுங்க, நீங்கள் லாஸ்ட்டாக கேம் விளாண்டுட்டு இருந்ததை காமிச்சு. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே டக்குன்னு உங்கள் ஃபோனை தூக்கி போட்டு என்னடி நினச்சிட்ருக்க, உன் இஷ்டத்துக்கு எதுவுமே நான் சொல்கிறத செய்யக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கிறியோ, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறான். அப்படி ப்ளீஸ் தயாங், இப்படிலாம் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் டயத்துக்கு தூங்கிடுறேன், ப்ளீஸ் தயாங் விட்டுங்க தயாங் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறீங்க. அவனோ நோ 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 நோ, பனிஷ்மெண்ட் கொடுக்காம நீ அடங்க மாட்ட, நீ என்னமோ சொல்வியேன்னா முத்துப்பாண்டி ஹிட்லர் இப்படிலாம் எனக்கு நிக் நேம் வைக்கிறது நீ தானே அப்படின்னு. ஆத்தி, இது வேற இவனுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. என்னடி முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட அப்படியே வரான். நீங்களும் அவன் செஸ்ட்டில் கை வச்சு தயாங் வேணாம் தயாங் ப்ளீஸ் தயாங் அப்படின்னு சொல்லி லிப்ஸை அப்படியே மூடிக்கிறீங்க. அவனை உங்கள் கையை அப்படியே நகர்த்தி விட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்தவன் நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே விட்டுட்டு உங்கள் மேலேயே அப்படியே படுத்துக்கிறான். தயாங் ப்ளீஸ் எழுந்துருங்க, என்னால் முடியல, மூச்சு கூட விட முடியல தயாங், ப்ளீஸ் தயாங், நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ், நான் டயத்துக்கு தூங்குறேன் தயாங், அப்படிலாம் இனிமேல் பேச மாட்டேன், நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் பார்த்தாலும் பாவமாக இருக்குது, நீயும் ரெஸ்ட் எடுக்கணும்ல, சரி ஓகே, இப்போது நீ சொன்னதெல்லாம் செய்யலைன்னா இப்போ கொடுத்த பனிஷ்மெண்ட் கம்மி, அப்புறம் இந்த ரூல்ஸு நமக்குள்ளே இருக்க கேப்பு எதையும் நான் பார்க்க மாட்டேன், உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கிறான். ஓகே ஷூர், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே ப்ராமிஸ்லாம் பண்ணுறீங்க நல்ல பிள்ளை மாதிரி. ஓகே சரி இப்போது நீ தூங்கி ரெஸ்டடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை விட்டுட்டு
அவன் ரூமுக்கு போயிடறான். உங்களுக்கு பார்த்தா உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஏப்பா போயிட்டான்டா டே, இவனோட என்னால் முடியல, மனுஷன் டார்ச்சர் பண்ணுறான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எப்படா ஆகும்னு இருக்கீங்க. மார்னிங் அவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடிக்கே எந்திரிச்சு ரெடி ஆகி காலேஜுக்கு ஓடிடுறீங்க. ஏன்னா அவன் எந்திரிச்சா தானே ஏன் போகிற ஏன்னு கேள்வி கேட்பான். அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடணுன்ட்டு காலேஜுக்கு ஓடிடுறீங்க. அங்கே ஸ்வீட்டியோ, என்ன மச்சான் லீவு சொன்னேன், 2 3 நாள் வரமாட்டேன்லாம் சொன்னேன், இப்போ என்னடானா நேற்று தான் அப்படி சொன்னேன், இன்றைக்கி வந்து நிற்கிற அப்படின்னு. இவ வேறு அப்படின்ட்டு நான் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்தான், அவன் தான் வீட்டில் சும்மா இருக்க மாட்டேங்கிறானே, என்ன லவ் டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் தான் நினைக்கிறீங்க. அதை நினைக்கும் போதே எஸ்டர்டே தயாங் பண்ண கிஸ் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அப்படியே உங்கள் லிப்ஸை முடிக்கிறீங்க. சே அப்படின்னு சொல்லி அப்போது இது எதையும் தெரியாத ஸ்வீட்டியோ உங்கள் மேலே உள்ள அக்கறையில், என்னாச்சுடி தலையிலையும் கையிலையும் தானே அடிபட்டுருக்குன்னு, வாயிலையுமே அடிபட்டுருக்கு, வாயில் என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி உங்கள் வாயவே வேடிக்கை பார்க்குறா. ஐயோ இவ ஒருத்தி இப்படி ஒரு மக்கள் நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு, அடியே என் வாயில் என்னடி வேடிக்கை பார்க்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வாயிலெலாம் அடிப்பாடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சரி சரி, ஆமாம் இப்போவாச்சும் சொல்லு, அந்த சாயாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை ஏன்னு கேட்குற, நான் இதை தான் தயாங்கிட்ட கேட்டேன், அவனும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஆனாலும் பெருசாக எதுவும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்நேரம் அவளுக்கு பெருசாக எதாவது நடந்திருந்தா என்னை பெத்த மகராசன் இந்நேரம் சும்மாவாக இருந்திருப்பாரு, என் முன்னாடி வந்து நின்று டங்கு டங்குன்னு ஆடி இருக்க மாட்டார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை, பட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் சரி தான், ஆனாலும் அவளுக்கு இந்த மாதிரி தாண்டி பண்ணணும், தயாங் தான் சரியான ஆள், அவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பா. அப்படி என்ன அந்த கோபம் அந்த பண்ணாடைக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டியோ திட்டிகிட்ருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.